நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதிக்கு நடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோங்க. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வந்து தொடர்ச்சியாக வீழ்ச்சி அடைஞ்சு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த செய்தியை கேட்குறப்ப வந்துட்டு நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு அமெரிக்க டாலர் வந்து கிட்டத்தட்ட 75 இந்தியன் ருபீஸ்க்கு வந்துட்டு ஈக்குவலா இப்போது இன்றைக்கி தேதியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 75 ரூபா 25 பைசான்னு வந்து நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோ இந்திய ரூபாய் சேர்ந்தால் தான் வந்துட்டு ஒரு டாலருக்கு வந்துட்டு சமம். ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே கேட்குறப்ப வந்துட்டு கஷ்டமாக தான் இருக்கும். உண்மையிலே ஆக்சுவலாக எதனால் வந்து இப்போ இந்தியன் ருபியினுடைய வேல்யூ வந்து குறைஞ்சி வந்துக்கிட்டு இருக்குது, அதற்கான காரணத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது எப்படி டிட்டர்மைன் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி இந்த கோவிட் கேசஸினுடைய எண்ணிக்கை வந்து தொடர்ச்சியாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போது என்ன காரணம் அதையும் வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். ஏன்னா இந்த கோவிட் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து பொருளாதாரத்தை பாதிப்படைய வச்சிருக்கு. பொருளாதாரம் பாதிப்படைகிறதுனால நம்ம இந்திய ரூபாயினுடைய மதிப்பும் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்டடுங்க. ஃபர்ஸ்ட் இப்போ இந்த கோவிட் கேசஸ் வந்து ஏன் எல்லா நாடுகள்லையுமே இன்க்ரீஸ் ஆகி வந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஒமிக்ரான் வேரியண்ட் அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் கொரோனா வைரஸ் வந்து ரொம்ப வேகமாக ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டு இருக்கு. இப்போ யுனைடெட் கிங்டமில் வந்து இங்கிலாந்தில் வந்து டெய்லி கேசஸினுடைய எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே. இங்கிலாந்து எவ்வளோ சின்ன நாடு, ஆனால் டெய்லி கேசஸ் ரெக்கார்ட் ஆகிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம். ஸோ இப்படி நிறையா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் கொரோனா வைரஸ் கேசஸினுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக வந்துட்டுருக்கு. இந்தியாலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் வரப்போகிற 2-3 மாதத்தில் ரொம்பவே அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ டெய்லி கோவிட் கேசஸ் இந்தியாவில் வந்துட்டு ஆவரேஜாக ஒரு 7000 கிட்ட இருந்தால் கூட ஒமிக்ரான் வேரியண்ட்டினுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக வந்துட்டுருக்கு. புதன்கிழமை தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு ஒமிக்ரான் வேரியண்ட் பாசிட்டிவ் கேஸ் தான் இருந்திருக்கு. ஆனால் இப்போது நேற்று பார்த்துக்கிட்டிங்கன்னா சடனாக ஒரு பெரிய ஜம்ப், ஒரே நாளில் 33 பேர் ஒமிக்ரான் வேரியண்ட்டுக்கு பாசிட்டிவ். இதனால என்ன, இப்போ நிறைய பேர் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஒரு விஷயத்தை செஞ்சு வந்துட்டுருக்காங்க அப்படின்னா, இப்போவே மினி லாக்டவுன்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய இடத்துல வந்துட்டு ஆல்ரெடி ஜெர்மனி போன்ற நாடுகளில் லாக்டவுன்லாம் பிளேஸில் வந்துட்டு இருக்கு. அதனால இந்த குளோபல் எக்கானமிக் ஸ்லோ டவுன் அப்படின்றது இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. பெரிய அளவுக்கு பொருளாதார மந்தநிலை அப்படின்றது திருப்பியும் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒமிக்ரான் வேரியண்ட்னால பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படலைன்னா கூட, அதாவது இது நாள் வரைக்கும் ஒமிக்ரான் வேரியண்ட்னால உயிரிழந்தவங்க ஒரே ஒரு ஆள் மட்டும்தான், அதுவும் யுனைடெட் கிங்டமில் நேற்று ஒரு டெத் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது நாள் வரைக்கும் வேறு எந்த மார்ட்டாலிட்டியுமே ஒமிக்ரான் வேரியண்ட்னால ரிப்போர்ட் செய்யப்படலை. இருந்தாலும் ஒரு குளோபல் எக்கானமிக் ஸ்லோ டவுன் அப்படின்றது ஒரு பயத்தினால கேசஸ் இன்க்ரீஸ் ஆகி வந்துட்டு இருக்கு அப்படின்றதுனால வந்துட்டு வந்துருச்சுங்க. ஸோ இப்போது நம்மளுடைய விஷயத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன். ஏன் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வந்து தொடர்ச்சியாக வீழ்ச்சி அடைஞ்சு வந்துகிட்டு இருக்கு, இந்த விஷயத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன். முதல்ல அது ஏன் வீழ்ச்சி அடையுது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எப்படி இதை டிட்டர்மைன் பண்ணுறாங்க, ஒரு அமெரிக்கா டாலருக்கு வந்துட்டு இத்தனை இந்தியன் ருபி வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி டிட்டர்மைன் பண்ணுறாங்க, அதை வந்துட்டு நம்ம ஷார்ட்டாக வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ சுதந்திரம் கிடைச்சப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கினப்போ வந்து ஒரு அமெரிக்கா டாலர் வந்து ஈக்குவல்ஸ் டு 1 ருபி, 1 இந்தியன் ருபி. ஆனால் அதற்கப்புறம் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து இந்தியன் ருபியை டீவேல்யூ பண்ணுறாங்க. எதற்காக இந்தியன் ருபியை டீவேல்யூ பண்ணுறாங்க, அதனுடைய மதிப்பை குறைக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம நாடு வளரும் நாடு அப்படின்றத விட அப்போல்லாம் ரொம்ப நம்ம வறுமையில் வந்துட்டு இருந்தோம் 1950-60களில். ஸோ நம்ம நாட்டுக்கு நிறையா பேர் வரணும், ஃபாரினர்ஸ் நிறையா பேர் வரணும், பணப்புழக்கம் வந்துட்டு நிறையா வரணும், நம்ம நாட்டில் நிறைய பேர் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஏற்றுமதி வந்துட்டு எக்ஸ்போர்ட் வந்துட்டு அதிகமாகணும். ஸோ அதனால் நம்மளுடைய ருப்பியோட வேல்யூ வந்துட்டு நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னா இங்கே நிறைய இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க, நம்மளும் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், நம்மளுடைய பொருளாதாரம் வளர்றதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ருப்பியை வந்து டீவேல்யூ பண்ணுறோம். ஒரு ஃபிக்ஸ்டு ரேட்டில் நம்ம வைக்கிறது தான் ஸ்டாண்டர்ட். டெய்லி வந்துட்டு இந்திய ரூபாய் வந்து இவ்வளோ கூடிச்சு குறைஞ்சிச்சு அப்படின்லாம் வரவே வராது. நம்ம ஒரு ஃபிக்ஸ்டு ரேட் வந்துட்டு நம்ம வச்சிடறோம். ஒரு அமெரிக்க டாலருக்கு 30 இல்லை 40 இந்தியன் ருபி ஈக்குவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுறோம். இது வந்துட்டு அப்போ ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்துட்டு நான் சொல்லிட்டு இருக்கிறேன், 60 ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதற்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியா இன்னும் டீவேல்யூ பண்ணுறாங்க. என்னன்னா, நம்ம வந்து இன்னமும் பெரிய அளவுக்கு வளரணும், ரிசல்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது, இன்னமும் டீவேல்யூ பண்ணுறாங்க. இதற்கடுத்து ஃபிக்ஸ்டு ரேட்டை மாற்றி ஃப்ளாட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ரேட்டை வைக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. மார்க்கெட் சூழலுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரேட் வந்துட்டு டெய்லி ஃப்ளக்ஷுவேட் ஆகிக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே வந்துட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ டாலருக்கான அந்த டிமாண்ட் வந்து கூடிக்கிட்டே போகுது. க்ரூட் ஆயிலோட பயன்பாடு வந்து பெரிய அளவுக்கு அதிகமாக ஆக டாலரோட அந்த வேல்யூ வந்துட்டு கூடிக்கிட்டே போகுது. ஸோ அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்க டாலருக்கு நிகரான அந்த இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வந்துட்டு குறைஞ்சி வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளுடைய வேல்யூ வந்து குறைஞ்சி வந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 60 ரூபா இருக்குது, அப்புறம் வந்துட்டு 65 ரூபா வருது, 70 ரூபா வருது. 1990s வந்து கல்ஃப் வார் வந்து நடந்தது. அமெரிக்கா தான் அந்த வாருக்கான முக்கியமான காரணம். கல்ஃப் வார் வந்துட்டு நடக்குது. அப்போ வந்து க்ரூட் ஆயிலோட அந்த டிமாண்ட் வந்துட்டு கூடுது, அதனால டாலரோட டிமாண்டும் கூடுது, இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வந்து வீழ்ச்சி அடையுது. ஸோ இப்படியே இது ஒரு தொடர் கதையாக வந்துட்டு போய்கிட்டே இருக்குங்க.
ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு டிமாண்டு தான். டாலர் வந்து ஒரு குளோபல் கரன்சியாக மாறிடுச்சு. ஸோ டாலருக்கு இருக்கிற டிமாண்டை பொறுத்து மற்ற கண்ட்ரீஸினுடைய அந்த வேல்யூ வந்து நிர்ணயிக்கப்படுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்தியா இன்னைக்கு தேதியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்திய ரூபாயினுடைய மதிப்பு ஒரு டாலர் கொடுத்தா வந்து கிட்டத்தட்ட 75 ரூபா அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு நான் சொல்கிறேன், 75 ரூபா வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிலைமை வந்து நின்றுச்சு. ஸோ இப்போ ஏன் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைஞ்சு வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குளோபல் எக்கானமிக் ஸ்லோடவுன் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பொருளாதார மந்தநிலை ஏற்பட்டிருக்கு. நிறைய பேர் இந்தியாவில் வெளிநாட்டு இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு பணத்தை வந்துட்டு முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, போச்சு திருப்பியும் வந்துட்டு கேசஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, இன்க்ரீஸ் ஆகுதோ லாக்டவுன் வருதோ இல்லையோ இப்போதைக்கு வந்துட்டு நம்ம வந்து பணத்தை இங்கே போட்டு வைக்க வேணாம், சேஃபாக நம்ம திருப்பி டாலர்லேயே ரிசர்வ் கரன்சிலேயே வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தவங்க எல்லாருமே பேக்கப் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஃபண்ட்ஸை திருப்பி வந்துட்டு பேக் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாலையும் இதே நிலைமை தான், பங்களாதேஷ்லையும் இதே நிலைமை தான், சைனாலையும் இதே நிலைமை தான். அடுத்து ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, க்ரூட் ஆயிலோட ரேட் வந்து தொடர்ச்சியாக கூடி வந்துகிட்டே இருந்தது. இப்போ வந்து கிட்டத்தட்ட $75 ஒரு பேரல் அந்த ரேட்டில் வந்துட்டு நின்றுச்சு. அதுவும் வந்து இப்போது கோவிட் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகுது, திருப்பியும் லாக்டவுன் வரும் அப்படின்றதுனால தான் வந்துட்டு இந்த பாயிங் எல்லாம் ஷேக்குங்க எல்லாம் வந்துட்டு விலையை கொஞ்சம் ஒரு லெவலில் வச்சுருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி வரைக்கும் பெரிய அளவுக்கு டாலர் கொடுத்து டாலரை ஸ்பெண்ட் பண்ணி க்ரூட் ஆயில் வாங்குற மாதிரியான அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு இருந்ததுங்க. அடுத்து மூணாவது முக்கியமான காரணம், ருப்பியோட வேல்யூ குறைஞ்சி வந்துட்டு இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் வரலாறு காணாத அளவுக்கு வந்துட்டு பணவீக்கம் 40 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வந்துட்டு அங்கே வந்து பணவீக்கம் வந்துட்டு ஏற்பட்டிருக்கு. ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிட்டிசன்ஸுமே வந்துட்டு நிறையா டாலரை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனால் அமெரிக்கா கவர்மெண்ட் வந்து பெரிய அளவுக்கு பணத்தை அச்சடிப்பாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிடையாது. இன்ஃப்ளேஷன் இன்னமும் ரொம்ப அதிகமாகிரும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டாலரோட புழக்கத்தை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ டாலருக்கு டிமாண்ட் கூடிக்கிட்டே போகுதுன்னு நான் சொல்கிறேன். உள்ளே இருக்கிற டாலர் வெளியே போகுது, இந்தியாவில் இருக்கிற டாலர் வெளியே போகுது. க்ரூட் ஆயிலுக்காக வந்துட்டு நம்ம நிறைய டாலர் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இன்னொரு பக்கம் அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன். இந்த 3 முக்கியமான ரீசன் தான் இப்போ டாலருக்கான டிமாண்டை அதிகப்படுத்தி இருக்கு. ஸோ இப்போது ருப்பியோட வேல்யூ குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறத விட டாலருக்கான அந்த தேவை, அந்த டிமாண்ட் அதிகமாகி இருக்கு அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லலாங்க. இனிமேல் வரப்போகிற காலங்களில் ருப்பியோட வேல்யூ இன்னமும் குறையிறதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஆவரேஜாக வந்து $75.25 இருக்குது அப்படின்னா இனிமேல் இந்த பிப்ரவரி மார்ச் மாதத்தை ஒட்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா $76 மேலே வந்துட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ஒரு ஷார்ட்டாக நடந்திருக்கக்கூடிய ஒரு எஃபெக்ட் தான். இனிமேல் வரப்போகிற நாட்களில் இந்த நிலைமை மாறுறதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. திருப்பி வந்து $74 வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த கொரோனா வைரஸ் சம்மந்தமான இந்த அச்சமெல்லாம் நீங்கி திருப்பி ஒரு லாக்டவுன் வரல அப்படின்னா திருப்பியும் ஃபாரின் ஃபண்ட்ஸ் வந்துட்டு உள்ளே வரும். ஸோ அப்போ வந்து எக்கானமி இன்னும் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆர்பிஐ வந்து இந்த விஷயத்தை க்ளோஸாக மானிட்டர் பண்ணி வந்துட்டு இருப்பாங்க. ரொம்ப நம்மளுடைய ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடையுது அப்படின்னா அவங்க ஒரு சில நடவடிக்கைகள் எடுப்பாங்க. இன்ன வரைக்கும் ஆர்பிஐ வந்து பெரிய அளவுக்கு இன்டர்வென் பண்ணி பெரிய நடவடிக்கை எதுவும் எடுக்கலை. குறிப்பாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்துட்டு அதிகப்படுத்துறது, பணப்புழக்கத்தை வந்துட்டு கட்டுப்படுத்துறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறப்போ வந்து ருப்பியோட டிமாண்ட் வந்து இன்னமும் கொஞ்சம் அதிகமாகும், ருப்பியோட வேல்யூ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஆனால் ஆர்பிஐ வந்து இப்போ அதை ஒரு பெரிய விஷயமா வந்துட்டு பார்க்கல. ஆர்பிஐ முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ருப்பி வேல்யூ அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்தியன் ருப்பியோட வேல்யூ என்ன வேணால் இருந்துட்டு போகுது. இப்போது உள்நாட்டுக்குள்ளே பணவீக்கம் எந்த லெவலில் இருக்குது, மக்களுக்கு என்ன பிரச்சனை, அதை விலைவாசியை கட்டுப்படுத்துறது. ஸோ அதைத்தான் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து மெயினான ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து வச்சு செயல்பட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே வந்துட்டு ருப்பி அஃபெக்ட் ஆகிறப்போ, ருப்பியோட வேல்யூ குறையிறப்போ கண்டிப்பாக வந்து ஆர்பிஐ வந்து தலையிடுவாங்க. ஸோ இப்போ ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைஞ்சதுன்னா இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களினுடைய விலைகள் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ இம்போர்ட் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பொருட்களை இறக்குமதி செய்கிறதுனால பணவீக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாகிறது. ஏன்னா இந்தியா வந்து நெட் இம்போர்ட்டர் தான், நிறையா பொருட்களை வந்துட்டு நம்ம இறக்குமதி தான் வந்துட்டு நம்ம செய்கிறோம். அதனால அந்த காரணத்தினால கூட இன்ஃப்ளேஷன் வர்றதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாம் ஒன்று சம்மந்தப்பட்ட விஷயம். அதாவது இப்போ வந்து இந்தியன் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் வந்துட்டு நம்ம பேசிட முடியாது. இப்போ எல்லாமே வந்து குளோபலைஸ்ட் ஆயிடுச்சு, உலகமயம் ஆயிடுச்சு, தாராளமயம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஏதோ ஒரு இடத்துல நடக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தை பெரிய அளவுக்கு வந்துட்டு தாக்குது, பெரிய இம்பேக்ட் வந்துட்டு இங்கே ஏற்படுது. ஸோ இப்போது ஒரு சிலர் இன்னொரு கேள்வி வைக்கலாம், ஏஷியாலேயே ருப்பி தான் வந்துட்டு பெரிய அளவுக்கு புவர் பெர்ஃபார்மிங் கரன்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்ற கண்ட்ரிஸ், அதாவது மற்ற ஜப்பான் அப்புறம் சைனாவோட ருப்பி தான் வந்துட்டு பெரிய அளவுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்பாங்க. எப்பெல்லாம் ஒரு பெரிய பொருளாதார மந்த நிலை, தேக்க நிலை, ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படுதோ அந்த நேரத்தில் எந்த கண்ட்ரி ரொம்ப வேகமாக வளர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பெரிய செட்பேக் அப்படின்றது ஏற்படும். இப்போ பாருங்கள்,
கோவிடுக்கு முன்னாடி இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வந்துட்டு இருக்கு. அந்த நேரத்தில் டக்குன்னு லாக்டவுன் வந்ததுக்கப்புறம் உலகத்தில் எந்த நாட்டினுடைய பொருளாதாரமும் சுருங்காத அளவுக்கு இந்தியாவோட growth ரேட் வந்து அவ்வளோ மைனஸில் வந்துட்டு போச்சு. திருப்பி அதே மாதிரியே வந்துட்டு இந்திய பொருளாதாரம் மீண்டு எழுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ எந்த கண்ட்ரியில் பெரிய அளவுக்கு ஃபாரின் ஃபண்ட்ஸ் இன்ஃப்ளோ வந்துட்டு இருக்குதோ அந்த கண்ட்ரி தான் இந்த பொருளாதார மந்த நிலையினால தேக்க நிலையினால பாதிப்படையும் அப்படின்னு வந்துட்டு சொல்லாங்க. இதுதான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட முக்கியமாக சொல்ல வந்த செய்தி. இந்திய ரூபாயினுடைய மதிப்பு ஏன் வீழ்ச்சி அடைஞ்சு வந்துட்டு இருக்கு, அதற்கான அடிப்படை காரணம் என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன் புரியலை அப்படின்னா மறக்காம தெளிவாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. மேபி இது சம்மந்தமாக நான் வேற ஒரு வீடியோ கூட வந்துட்டு நான் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். எப்படி அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் வந்து மதிப்பீடு செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக வேற ஒரு வீடியோவில் கூட வந்துட்டு நம்ம பார்க்கலாம். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த முக்கியமான விஷயத்தை மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் இந்திய பொருளாதாரம் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வந்துட்டு மீண்டு வரட்டும். கண்டிப்பாக மீண்டு வரும். இதெல்லாம் வந்துட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான். அங்கே லைஃப்பில் வந்து ஃபுல்லாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்றது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம மீண்டு வருவோம். ஜெய்ஹிந்த்.